வருகின்ற டிசம்பர் 29ஆம் தேதி திருச்சி மாநகரிலே நடைபெறுகின்ற வெள்ளாஞ்செட்டியார் எழுச்சி மாநாட்டிற்காக இன்று நடைபெறுகின்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் உள்ளிட்ட அவைக்கு என்னுடைய மனமார்ந்த இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதைப் போல நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் நிச்சயமாக இங்கு பேசிய அனைத்து நிலைகளும் முன்னேறும் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய ராசிபுரத்தை பற்றி 2 வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இப்போ நம்மலாம் எம்பிசிக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் 71க்கு முன்னாடி நம்ம ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எஃப்சி, நான்லாம் படிக்கிற காலத்தில் எஃப்சி தான் இருந்தோம். அப்போ ராசிபுரத்தில் திரு எம்எஸ்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே மத்திய வெள்ளாஞ்சேட்டத்தில் செந்தில் இருக்கக்கூடிய அவருடைய தந்தை, அவரும் அப்போது அமைச்சராக இருந்த ராஜாராம் அவர்களும் நண்பர்கள். இவர் அவரிடத்தில் சொல்லி கலைஞரிடத்தில் பேசி நம்முடைய சமூகத்தை பேக்வர்ட் கம்யூனிட்டியாக மாற்றியது ராசிபுரத்தை சார்ந்த திரு எம்எஸ்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் எம்பிஎஸ்சி ஆவதற்காக சென்னையில் ஒரு கூட்டம் நடந்தப்போ சேலத்தில் மட்டுமல்ல ராசிபுரத்திலிருந்து தலைவர் கணேசன், நான், திரு அப்போ பள்ளி துணை நிர்வாகியாக இருந்த அவர் மற்றும் சுகுமார் எல்லாம் சென்று மனு கொடுத்துட்டு தான் வந்தோம். அதில் முன்னேற்றம் இல்லை. அதுக்கு நம்முடைய ஒற்றுமை இல்லை. இப்போ பார்க்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேசுகிற சொன்னாங்க 90,000 பேர் நம்முடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் இருப்பதாக சொல்கின்றார்கள். கிட்டத்தட்ட 10%. அந்த 10% மக்களை நாம் ஒன்றிருத்ததுனால நம்முடைய கனவுகள் நிறைவேறும். அதேமாதிரி ராசிபுரத்தில் இன்னும் ஒரு சில சம்பவங்கள் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எந்த ஊரிலும் இல்லாத ராசிபுரத்தில் மட்டும்தான் நமது சமூகத்தை சேர்ந்தவர்கள் 4 பேர் நகரமன்ற தலைவராக இருந்திருக்கின்றார்கள். அதில் முதல்ல சண்முகம் செட்டியார், செந்திலுடைய தாத்தா. அடுத்து திரு எம்எஸ்ஏ ஜெயராமன், முன்னாடி உட்கார்ந்த சிவானந்தனுடைய தந்தை. அவங்க 2 பேரும் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர்கள். அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திரு எம்எஸ்எஸ் ரத்தினம், அதுக்கடுத்து திரு டி கணேசன். இவர்களெல்லாம் நம்முடைய நகர்மன்ற உறுப்பினராக ராசிபுரம் பகுதி மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த 2 பிரதிநிதிகள் வெள்ளாஞ்செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதற்கடுத்து 5ஆவதாக நம்மை சார்ந்தவர் வருவார் என்று நாங்கள்லாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தோம், அண்ணன் திரு வி. திருப்பதி அவர்கள். ஆனால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால அன்று அந்த வாய்ப்பை நாம் இழந்தோம். ராசிபுரத்தில் இந்த அளவுக்கு நாங்கள்லாம் செஞ்சுருக்கிறோம். வேறு எந்த ஊர்லேயுமே நகரமன்ற தலைவராக நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருந்திருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. தெரிந்தால் சொல்லுங்கள். ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவுமே ஒற்றுமையாக இருப்போம். யார் தலைவராக இருக்கிறாரோ அவர் கீழே நாங்கள் பாடுபடுவோம். எத்தனையோ பேர் தலைவராக இருந்திருக்காங்க. நம்முடைய பழனியில் வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை மீட்பதற்கு ராசிபுரத்தில் முன்னாடி பேசுனவருடைய தந்தை திரு ஆர்த்தி சென்றாய் செட்டியார் அவர்களெல்லாம் போய் பாடுபட்டு இந்த சங்கத்தை மீட்டிருக்கிறாங்க. அதனால தான் ராசிபுரத்துக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இன்றைக்கி பழனியில் அகில உலக பக்தர்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. பின்பற்றி ராசிபுரம் சங்கம் எங்கள் தலைவர் திரு மாப்பிள்ளை PS கணேசன் தலைமையிலையும் எங்களுடைய அண்ணார் திரு வி. திருப்பதி அவர்கள் தலைமையிலையும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஏற்று இந்த எழுச்சி மாநாடு 1 லட்சம் இல்லை அதுக்கு மேலும் வருவதற்கு நாங்களெல்லாம் உறுதுணையாக இருப்போம். 3 லட்சம் ஐயா சொல்கிறாரு. வந்தால் ரொம்ப சந்தோஷம். நம்ம தான் 90,000 பேர் இங்கே இருக்கிறோமே, மக்கள் 90 லட்சம் இருக்கிறோம். நம்ம 90 லட்சம் பேர் நம்ம இருக்கிறோம். அதில் அவர் கேட்குறது 3ல் 1 பங்கு தான். 3ல் 1 பங்கு 10ல் ரொம்ப சிறப்பு. நம்மளாம் பாடுபட்டால் கண்டிப்பாக முடியும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். அந்த சங்கங்கிறது இப்போ மத்திய வெள்ளாஞ்செட்டியார் சங்கத்தை சார்ந்தவர்கள். இங்கே வந்திருக்கிறவர்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் நாங்கள்லாம் ராசிபுரத்தில் நீண்ட காலமாக ராசிபுரம் நகருக்காக பாடுபட்டுருக்குறோம். இப்போது தேசியத்தில் இணைஞ்ச மாதிரி, இப்போ மாநில கட்சி தேசிய கட்சி மாறின மாதிரி நாங்கள்லாம் உங்களோடு இணைந்து உங்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த எழுச்சி மாநாடு சிறப்பாக நடப்பதற்கு எங்கள் தலைவர்களுடைய அனுமதியோடு
உங்களோடு உறுதுணைப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த சிறப்பு மாநாடு வெற்றி மாநாடாக அமைய வேண்டும். நமக்கு எம்பிசி பெறுவதற்கு நம்ம தலைவர்களெல்லாம் பாடுபட வேண்டும். நாங்கள்லாம் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் சிறப்பாக நடக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.